ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபுட் டெக்னாலஜினா என்ன, அந்த கோர்ஸோட எலிஜிபிள்ஸ் என்ன, ஸ்கோப் என்ன, கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்ன, டாப் காலேஜஸ் எங்கெங்கே இருக்குது, அப்புறம் பிஎஸ்சிக்கும் பிடெக்குக்கும் என்ன வித்தியாசம், அப்புறம் இந்த கோர்ஸோட சேலரி எவ்வளோ அப்படிங்கிறத கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஃபுட் டெக்னாலஜினா அதில் என்ன படிக்க போகிறீங்கன்னா, ஃபுட்டை எப்படி ப்ராசஸிங்ஸ் பண்ணுறது, ப்ரிசர்வேஷன் பண்ணுறது, அதை எப்படி பேக்கிங் பண்ணுறது அண்ட் லேபிளிங், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், அந்த ஃபுட்டை எப்படி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணுறது, ப்ரொடக்ஷன்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்கும் கம்ப்ளீட்டாக படிக்கிறது தான் இந்த ஃபுட் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் இந்த கோர்ஸில் நீங்கள் படிக்க போகிற சப்ஜெக்ட் ஃபுட் கெமிஸ்ட்ரி, ஃபுட் மைக்ரோபயாலஜி, ஃபுட் ப்ராசஸிங்ஸ் அண்ட் ப்ரிசர்வேஷன், ஃபுட் இன்ஜினியரிங், ஃபுட் பேக்கிங், quality control and assurance, food law and regulations, biotechnologies in food. Next, courses and degrees. Diploma in Food Technology, BSc or BTech in Food Technology or Food Science, MSc or MTech in Food Technologies or Food Processing or Nutrition, PhD in specialized field. Next, career option. Food Technologist, Quality Assured Manager, third R&D specialist, fourth product development scientist, fifth food safety auditor, sixth nutritionist, dietitianist, seventh packaging technologist, eighth food inspector or regulator officer. நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து ஜாப் ஹையர் பண்ணுவாங்கன்னா, நெஸ்லே, அமுல், எஃப்எம்சிஜி செக்டார்ஸ், கவர்மெண்ட் செக்டார்ஸில் கூட இருக்குது, ஆர் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் கூட ஜாப்ஸ் இருக்குது, ரிசர்ச் இன்ஸ்டியூஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டிஸ் அண்ட் கேட்ரிங்ஸ்லேயும் ஜாப் வந்து ஹையர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கோர்சஸ் அண்ட் எலிஜிபிள்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டிப்ளமோ இன் ஃபுட் டெக்னாலஜி, இந்த கோர்ஸோட டியூரேஷன்ஸ் 3 years. இதை வந்து நீங்கள் ஆஃப்டர் 10th ஆர் 12th அப்புறம் இந்த டிப்ளமோ டிகிரியை படிக்கலாம். இதோட எலிஜிபிள்ஸ் என்னென்னா, 10th வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருக்கணும், 12th வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் பயாலஜியை மேஜர் சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் பிஎஸ்சி ஆர் பிடெக் இன் ஃபுட் டெக்னாலஜி, இந்த கோர்ஸோட டியூரேஷன்ஸ் பிஎஸ்சினா 3 years, பிடெக்னா 4 years. இதோட எலிஜிபிள்ஸ் என்னென்னா, 10th பாஸ் பண்ணியிருக்கணும், 12th வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் பயாலஜி இதை மேஜர் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் 12th வந்து 50 to 60% மார்க் எடுத்துருக்கணும். இப்போ ஐஐடி இன்ஸ்டியூட்லாம் ஜாயின் பண்ணோம்னா அவங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை வந்து நீங்கள் கிளியர் பண்ணால் தான் ஐஐடி இன்ஸ்டியூட்டில் உங்களால் ஜாயின் பண்ண முடியும். நெக்ஸ்ட் எம்எஸ்சி ஆர் எம்டெக் இன் ஃபுட் டெக்னாலஜி, இந்த கோர்ஸோட டியூரேஷன் 2 years. இதோட எலிஜிபிள்ஸ் என்னென்னா, பேச்சுலர் டிகிரிஸ் இன் ஃபுட் டெக்னாலஜிஸ் ஆர் ஃபுட் சயின்ஸ், பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி ஆர் அக்ரிகல்ச்சர், இது மாதிரி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதில் மினிமம் வந்து 60% மார்க் அட்டைன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் பிஹெச்டி இன் ஃபுட் டெக்னாலஜி, இந்த கோர்ஸோட டியூரேஷன்ஸ் 3 to 5 years. இதோட எலிஜிபிள்ஸ் வந்து மாஸ்டர் டிகிரிஸ் இன் எம்டெக் ஆர் எம்எஸ்சி. நெக்ஸ்ட் குவாலிஃபைட் இன் சிஎஸ்ஐஆர் நெட் ஆர் கேட் எக்ஸாம். பிஎஸ்சிக்கும் பிடெக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். பிஎஸ்சி வந்து 3 years கோர்ஸ், பிடெக் வந்து 4 years கோர்ஸ். பிஎஸ்சியில் என்ன படிக்க போகிறோம்னா, சயின்டிஃபிக் கான்செப்ட், தியரிஸ் அண்ட் லேப் ஒர்க். அதே பிடெக் கோர்ஸில் வந்து இண்டஸ்ட்ரி அப்ளிகேஷனும் டெக்னிக்கல் இன்ஜினியரிங்காக படிக்க போகிறோம். பிஎஸ்சிக்கு ஒரு எலிஜிபிள் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ஆர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அதே பிடெக் கோர்ஸில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மட்டும் அதில் கம்பல்சரி. நெக்ஸ்ட் பிஎஸ்சியில் உள்ள கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து கம்பேரிங் பிடெக் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், ஃபுட் இன்ஸ்பெக்டர், எஃப்எஸ்எஸ்ஏஐ இந்த செக்டார்லலாம் ஜாப்ஸ் இருக்குது. அதே பிடெக் கோர்ஸ்லலாம் இன்ஜினியரிங் சர்வீஸ், இன்ஜினியரிங் செக்டாரில் அப்புறம் இண்டஸ்ட்ரி செக்டார்ஸில் வந்து ஜாப்ஸ் வந்து அதிகம். பிஎஸ்சி கோர்ஸில் வந்து இண்டஸ்ட்ரி செக்டார் கொஞ்சம் கம்மி கம்பேரிங் பிடெக் கோர்ஸ். நெக்ஸ்ட் பிஎஸ்சி கோர்ஸில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 30,000 1 lakh வரைக்கும் இருக்கும். அதே பிடெக் கோர்ஸில் வந்து 3 lakh to 8 lakh வரைக்கும் ஃபீஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பிஎஸ்சி ஃபுட் டெக்னாலஜியில் உள்ள ஜாப்ஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், லேப் டெக்னீஷியன் ஆர் அனலிஸ்ட், ரிசர்ச் அசிஸ்டன்ஸ், டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ், குவாலிட்டி அனலிஸ்ட் ஆர் இன்ஸ்பெக்டர். பேங்கிங் செக்டாரில்
நெக்ஸ்ட் ரயில்வே செக்டார்ஸில் எஸ்எஸ்சி ஜாப்ஸ் கூட எழுதலாம். நெக்ஸ்ட் பிடெக் ஃபுட் டெக்னாலஜியில் உள்ள ஜாப்ஸ் வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஆர் மேனேஜர், சயின்டிஸ்ட் ஆர் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஆர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ஸ் இன்ஜினியரிங்ஸ் இன் ஃபுட் செக்டார்ஸ். நெக்ஸ்ட் காலேஜஸ்லாம் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, இது வந்து லொக்கேட்டடாக இருக்கிற இடம் வந்து கோயம்புத்தூர். இந்த காலேஜுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா டிஎன்ஏயூவில் அப்ளை பண்ணணும். இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 16,000 36,000 பர் செமஸ்டருக்கு வரும். நெக்ஸ்ட் அழகப்பன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, இது வந்து சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 15,000 to 18,000 பர் செமஸ்டர். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணோம்னா டிஎன்இஏயில் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி, இந்த காலேஜ் வந்து தஞ்சாவூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜ். இதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 3 lakh பர் செமஸ்டருக்கு வரும். நெக்ஸ்ட் பண்ணாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது வந்து ஈரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 3 lakh per year. நெக்ஸ்ட் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 4 lakh per year. நெக்ஸ்ட் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிஸ், இது வந்து கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 2 lakh per year. நெக்ஸ்ட் தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து பெரம்பலூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 2 lakh per year. நெக்ஸ்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் அண்ட் டைரி டெக்னாலஜி, இந்த காலேஜ் வந்து சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணோம்னா தனுவாஸில் அப்ளை பண்ணணும். இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 70,000 per year. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.